வேடசந்தூர் அருகே இறைச்சி கடையில் வாங்கிய ஆட்டுக்காலில் நெளிந்த புழுக்கள், கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள மூர்பட்டியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார், கட்டிட தொழிலாளி. இவர் நேற்று மதியம் வடமதுரை ரயில் நிலைய சாலையில் உள்ள ஒரு இறைச்சி கடையில் ஆட்டுக்கால்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு சென்றார். சமையலுக்காக ஆட்டுக்கால்களை வெட்டிய போது அதில் புழுக்கள் நெளிந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் இறைச்சி கடைக்கு சென்று கேட்டதற்கு இறைச்சி கடைக்காரர் முறையாக பதில் தராமல் அலட்சியமாக பேசியுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த கிருஷ்ணகுமார் ஆட்டுக்காலுடன் வடமதுரை போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் செய்தார். போலீசார் புகாரை பெற மறுத்து உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனை அடுத்து உணவு பாதுகாப்பு அலுவலர் ராமசாமி சம்பந்தப்பட்ட இறைச்சி கடைக்கு சென்று ஆய்வு நடத்தினார். அதில் பழைய இறைச்சிகளை விற்பனை செய்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து இறைச்சி கடையை மூடி சீல் வைத்தார். இது குறித்து உணவு பாதுகாப்பு துறையினர் கூறும்போது, வடமதுரையில் சில இறைச்சி கடைக்காரர்கள் இறந்த ஆடுகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து அதிக லாபம் பெறும் நோக்கில் விற்பனை செய்கின்றனர். எனவே இறைச்சி வாங்கும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆட்டுக்கால்களில் புழுக்கள் நெளிந்த காட்சிகளின் வீடியோ அந்த பகுதியில் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை மதியம் பெறப்பட்ட தகவல்.